இதை மட்டும் தனியாக பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு B2ல் 3க்கு பக்கம்தான். பக்கம்னு சொல்ல முடியாது, தூரம்னு சொல்ல முடியாது. சரி ஷாப்புக்குள்ளே போயிட்டு இதை அப்கிரேட் பண்ண முடியுமா இல்லைனா இதை வாங்க முடியுமான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோவை போட்டு வந்துடுறேன். ஹலோ மக்களை, நீங்கள் வந்து ஸ்டுடியோஸ் நீங்கள் வீடியோ என்ன பார்க்க போகிறோம், ஆர்டர் 13ங்கிற கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேட் ஃபுட்டை தூக்கி போயிட்டு போட்டுடலாம். வச்சாச்சா? அடுத்தது ஒரு எலி பொம்மை ஒன்று வாங்கியிருக்கேன். இது கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு எலி பொம்மை ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த பொம்மையை வச்சோன்னா ஹெல்த் ஏறுது. பூனை உனக்காக தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரி அடுத்த ஆர்டர் எடுக்க போவோம். போன வீடியோவிலே தாறுமாறாக வச்சு செஞ்சானுங்க. இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறானுங்களோ. ஸோ இதோட எண்டிங் லேட் ஆகுங்கிறனால நான் சின்ன சின்ன பார்ட்டாக போட்டிருக்கிறேன். 11 நிமிஷம் வீடியோவாக. ஃபுல் வீடியோவாக போட்டால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 11 மினிட் வீடியோவை போட்டால் வச்சு யாரும் பார்க்குறாங்க. அதனால் எல்லா வீடியோவும் ஒரு 10 to 11 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் பார்ப்பேன் நான். அதனால் யாரும் என் மேலே கோவப்படாதீங்க. சரி அடுத்த ஆர்டர் எடுக்க போவோம். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா M3ல் 4க்கு ஓடணும் இங்கேருந்து. ஏன்டா கடைசியிலேயே கொடுத்து வச்சுருக்கானுங்க எல்லாத்தையும். சரி போவோம், செத்தாலும் பார்த்துக்கலாம். டே கொஞ்சம் அமைதியாக இருக்கலடா. ஐயோ கத்தீர போகிறேன்டா. O2 N2 அது பக்கத்துலேயே M2. இங்கே தாங்க எங்கேயும் நடந்து போயிட்டுருக்குறான். சார் என்னை விட்டுருங்க சார். இப்போ பொருளை மட்டும் எடுத்துட்டேன்னா அப்படியே ஒரே ஓட்டமாக எடுத்துருவேன். இவன் ஒரு பக்கம் நடந்து போட்டோம், நம்ம பாட்டுக்கு நம்ம பொருளை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பக்கம் 3 கொஞ்சம் அமைதியாக இருக்கடா. ஐயோ கத்தீர டக்குன்னு பொருளாடுறா. இங்கே மானிட்டர் ஆர்டர் போட்டிருக்காங்க. நம்மள மாதிரி கேமராக இருப்பான் போல். மானிட்டரில் ஆர்டர் போட்டிருக்கான். ஐயோ இது வேறு ஹெல்த் வேறு குறையுது. இப்போ நாங்கள் ஓடணும் வேறு. இப்போ இது இப்படியே வந்துட்டு இருந்துச்சுன்னா நான் எப்படி போவேன் எனக்கு இல்லை புரியல. அது அந்த பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ நான் ஓடனா துரத்திட்டு வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. ஓடுவோம். கொஞ்சம் அமைதியாக இருக்கடா. ஐயோ கொஞ்சம் போகிற வரைக்காச்சும் கொஞ்சம் அமைதியாக இருக்கடா. பயத்துலேயே செத்துருவோம் போல். சரி ரைட்டு. அப்பா பக்கத்தில் வந்தாச்சு. அப்படி இந்த இடத்துக்கு வந்து அப்படி நிம்மதியாக இருக்குது. இது இப்படி தூக்கி போட்டு ஐயோ ப்ராடக்ட் டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஃபோமை போட்டு ஆட் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இது தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டு டேப் எடுத்து அப்படியே ஒட்டிட்டோன்னா அந்த ஸ்டிக்கர் எடுத்து மேலே ஒட்டிட்டு அப்படியே தூக்கி ஆர்டர் டெலிவரி பண்ணுறது. அவ்வளோதான், இன்றைக்கான கோட்டா முடிஞ்சிச்சு. ஏய் பூனை இப்படி உட்காந்துட்டேன்னா என்ன பண்ணுறது? சார் ரைட்டு, இன்றைக்கி டே என் பண்ணுறலாம். நீங்கள் $105 கோட்டா முடிச்சிட்டோம். 135 சூப்பர் கிழிஞ்சுது. ஆமாம் எனக்கு சந்தேகம், இந்த பிசி ஒர்க் ஆகுமா? இல்லை ஒர்க் ஆகலை. இங்கே எதாவது இருக்கா? இங்கே ஏதோ இருக்கு. டேய் டெவலப்பரு நல்லா இருப்பியாடா? என்னென்னலாம் வச்சு செய்ய முடியுமோ பண்ணுறான். இதில் நம்மளே வச்சு கலாய்க்கிறான். என்ன பண்ணுறது? போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு அடுத்தது பிரிண்ட் ஆர்டர் கொடுத்தோன்னா 2 3 இப்போ வந்து F2ல் 1க்கு போகலாமா? இது ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போது F2ல் 1க்கு போகிறோம். இப்போ எனக்கு என்ன பயம்னா நேற்றே வந்து என்னை புரட்டி எடுத்தானுங்க. இன்றைக்கி நான் போனேன்னா இன்றைக்கி என்னென்ன வச்சு சம்பவம் பண்ணுவானுங்கிறது எனக்கு பயமாக இருக்குது. இப்போது சரி எதாவது வாங்க முடியுதா? இல்லை எதுவும் வாங்குற மாதிரி இல்லை. நான் போயிட்டு பொருள் எடுத்துகிட்டு வரேன். பொருள் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போவே காசு வேஸ்ட் பண்ணுறேன்னா நமக்கு வம்பா போயிடும். போகலாமா? வந்து சடன் சர்ப்ரைஸ் கொடுத்துட போகிறான். இதில் வாட்ட சடன் சர்ப்ரைஸ் தான். எல்லா பக்கமும் முட்டு சந்து போட்டு வச்சுருக்கானுங்க. எப்படா போவேன் நான்? இல்லை F2க்கு வேறு போகும். ஓ இங்கே தான் நடந்து போயிட்டுருக்கான் பக்கமாக.
அந்த பக்கம் எங்கேயோ போகிறான். இல்லை போட்டோம் அவன் அந்த பக்கம் போட்டோம். நம்ம இந்த பக்கம் போய் பொருள் எடுத்துகிட்டு வந்துடலாம். டேய் என்னடா கேனெல்லாம் உருட்டி விட்றானுங்க. இங்கே தான் இருக்குது பொருள். என்ன பாஸ்வேர்டு பார்த்தாச்சு. இந்த டப்பா வெடித்து ஒரே ஓட்டம் எடுத்துடணும். ஏங்க அவன் அந்த பக்கம் தான் கத்திட்டு ஓடிட்டு இருக்கான். எங்க பக்கமே தான் இருக்கான். கொஞ்சம் இருடா, அந்த பக்கம் வைக்கிறடா. ஐயோ வர ஐயோ திறந்தது எங்க வருதுங்க வந்துருச்சு. எங்க என்னடா ஜந்து இது? இறா தம்பி, நீங்கள் அப்படியே இந்த பக்கம் போயிருங்க, நான் இந்த பக்கம் போயிடுறேன். உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இந்த பக்கம் வருது. எங்கடா வெளில போனாலே துரத்துது. இல்லை நானும் ஒன்று பார்க்கல, நீ என்னை பார்க்கல, அவ்வளோதான். நீ அப்படியே போயிரு. சீ என்ன ஜந்துடா இது? உயிர் பயத்தை கண்ணில் காமிச்சிருச்சு. அப்படியே போயிடுறா, வந்துடாதராடி. ஐயோயோ ஒரே ஓட்டத்தை எடுத்துட வேண்டியதான். அது அப்படி போகுது. இப்படி ஓடுறா உள்ள ஓடுறா. இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பெருமூச்சே விட முடியுது. இதோ டப்பா வாட்டை இருக்குது, தூக்கி பார்சல் பண்ணிட்டு போட்டு கிளம்ப வேண்டியதான். ஐயோ ஒரு செகண்டில் உயிர் பயத்தை கண்ணில் காமிச்சிக்க முடியல. நல்லா விளையாண்டுருந்தனே பயப்பட வச்சிருச்சா. சரி நல்லா பூனையை காணோம். இங்கே இருக்கா? ஓகே சரி, அடுத்த ஆர்டரை சென்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். அடுத்தது எதுக்கு போகிறதுன்னு கன்ஃபியூஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு எது பக்கமாக இருக்குன்னு பார்க்கலாம். K3க்கும் போகலாம், அதுக்கப்புறம் S3க்கும் போகணும். ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டாலர்ஸ் கிடைக்கும். $29. ஷாப்புக்குள்ளே போயிட்டு பேக் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பேக் ஒன்று வாங்கிட்டு, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த பேக் எடுத்துகிட்டு போனால் நான் 2 பொருளை கையில் வச்சுக்கலாம். ஒரு பொருளை கையில் வச்சுப்பேன், இன்னொரு பொருள் பேக்கில் தூக்கி போட்டுப்பேன். அதனால் இப்போ வந்து 2 இடத்துக்கும் போகணும். S3 ஸ்கேன் பண்ணிக்கிறேன். அடுத்து K3 வந்து பார்த்து வச்சுக்கிறேன். சரி ரைட்டு, போக வேண்டியது தான். ஸ்கேன் பண்ணிக்கலாமா பேசாமல், மறந்துடுமோன்னு ஒரு பயம். போவோம். அங்கெல்லாம் நல்லா தான் பேசுகிறேன், இங்கே வந்து அப்படியே ஆஃப் ஆகிட வேண்டியதாக இருக்குது. N1 இந்த வழியே போக முடியுமா? கரெக்டாக தான் போகிறேண்ணா, வெயிட் பண்ணு. இல்லை நான் பேசாமல் அந்த வழியாக போய்க்கிறேன், எல் வழியாக போயிடுறேன். இந்த பக்கம் பூந்து இப்படி வந்தோன்னா இந்த பக்கம் வந்துடலாம். ஆஹா கரெக்டாக தான் வரேன்னு தெரில. L2 இங்கே தான் சவுண்டு கேட்குது, இங்கே தான் இருக்கான். டே பாடி சோடா வந்துடாதரா இந்த பக்கம். அந்த பக்கம் போயிட்டான். அவ்வளோதான். K3ல் ஐயோ இது யாருங்கடா ஸ்கி வயசில் கத்துறான். K3ல் 7 எவன்டாவன்? ஐயோ யாராவன்? கண்ட்ரோல் ஒழுங்காக வர மாட்டேங்குது. கண்ட்ரோலு ஒளிய கூட முடியலையாடா உட்காந்து. செய் கதற விட்டான் ஒரு செகண்ட்ல. என்னடா இங்கே சோப்பாக இருக்குது, எங்கே மேலே பாடி தொங்குது. அடுத்தது இதுதான், ரெண்டுமே ஒரே பொம்மை தான். நான் அந்த பக்கம் போகலை, சோப்பாக இருக்குது இந்த இடத்துல, பாடி வேறு தொங்குது. கடைசியில் எதாவது வந்து டமால் பாஞ்சிருச்சுன்னா வம்பு. ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதுதான், எதுவும் குறுக்க வந்துடக்கூடாது. இந்த வழியாக பூந்து அந்த வழியாக போயிட வேண்டியதான். ஸ்ட்ரைட்டாக போய் நின்றுக்கிறேன், எதுவும் வராத நம்பிக்கை தான். அவ்வளோதான், இந்த பிளாக் தாண்டியாச்சு. அடுத்த டேரெக்டாக அப்படி
ஐயோ மீதியாக இருக்கடா. கொஞ்சம் அப்படியே பொறுமையாக. இவன் அந்த பக்கம் கத்திட்டு இருக்கான். இவன் அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து இல்லை, இந்த ஜம்ஸ்கேர்ஸ் தான் இப்போ பஞ்சாயத்து இருக்குது எனக்கு. ஒரு வந்துட்டேன், அவ்வளோதான். நம்ம தான் ரெண்டுத்தையும் ஒன்றாவே ஆர்டர் போட்டுருக்கலாம். எதுக்கு தனித்தனியாக போட்டிருக்காங்க தெரில. இல்லை ஒன்றா தான் போடணுமா ரெண்டுத்தையும்? இல்லை தனித்தனியாக போட்டு பார்க்கலாம். அது ஒரு ஃபெயில் ஆனால் ஒன்றா போட்டுட்டேன். ஏன்னா ஒரே ஆர்டர் மாதிரி தெரில. போட்டாச்சு. இது இந்த பக்கம் தூக்கி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு டேப் போட்டுட்டு ப்ராடக்ட்டுன்ட்டு ஸ்டிக்கர் ஒட்டி அமைச்சிடலாம். $27. அவ்வளோதான். இன்னைக்கு கோட்டா முடியல, இனிமேல் தான் போகணும். இன்னொன்று பிரிண்ட் அடித்தாச்சு. இல்லை இதுக்கு மேலாம் போக முடியாது, வீடியோ என் பண்ணிக்க வேண்டியதான் இதோட. ஓகே மக்களே, ஏன்னா 2 மினி ஜம்ப் ஸ்கேர்ஸு. சரி இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன்.